வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பாலா. நான் உங்கள் தினி. நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம், அதாவது 2026ல் மிகப்பெரிய மிராக்கள் நடந்திருக்குங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான். ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 31 வருஷம் ஏடிஎம்கே, 25 வருஷம் டிஎம்கே ஆட்சி அமைச்ச நிலையில் அடுத்த 5 வருஷம் டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகிறாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான். இது பார்த்தீங்கன்னா மக்களிடையே இப்போதைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி, பல போராட்டத்துக்கு பிறகும் பல ஏற்றத்தாழ்வுக்கு பிறகும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம்ல அரியணையில் போய் உட்கார போகிறாங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்குறதுக்கு நம்ம டிவிக்கிலேருந்து மொத்தம் 107 எம்எல்ஏக்களும், காங்கிரஸ்லேருந்தும் 5 எம்எல்ஏக்களும் ஆதரவளித்த நிலையில் இன்னும் பல கட்சியிலேருந்து பல எம்எல்ஏக்கள் ஆதரவளிச்சிருக்காங்க. ஸோ அது யார் என்னன்னு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தளபதி சிஎம் ஆக்கிறதுக்கு நம்ம டிவிகேல இருந்து 107 எம்எல்ஏக்களும், ஐஎன்சி அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதிலிருந்து 5 எம்எல்ஏக்களும், சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதிலிருந்து 2 எம்எல்ஏக்களும், சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அதிலிருந்து 2 எம்எல்ஏக்களையும், ஐயூஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதிலிருந்து 2 எம்எல்ஏக்களையும், கடைசியாக விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலிருந்து 2 எம்எல்ஏக்களையும், மொத்தமாக 120 எம்எல்ஏக்கள் நமது தளபதிக்கு ஆதரவளித்துள்ளார்கள். நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் மக்களுக்காக நிறைய தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையும், அதே குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையும், அதே குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனால் ஒரு தேர்தல் அறிக்கையும், காலேஜுக்கு போனால் ஒரு அறிக்கையும், அதே குழந்தைகள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு அறிக்கை, வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையும், அதே குழந்தைகள் திருமணம் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையும், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கை நம்ம தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காருங்க. அதில் சில முக்கியமான தேர்தல் அறிக்கை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம தளபதி அவர்கள் பெண்களுக்காக வெற்றி மகளிர் திட்டத்தின் கீழ் இலவசமாக ஃப்ரீ பஸ் எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெறும் பிங்க் நிற பஸ் தான் எல்லாத்துக்கும் இலவசம் சொல்லியிருந்த நிலையில் இப்போ பெண்களுக்கு அனைத்து விதமான எல்லா பஸ்ஸுகளிலும் இலவசம்னு நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பத்தில் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாகவும் 60 வயதுக்கு உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என விஜய் அறிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்காக 100 காமராஜர் சிறப்பு தரம் கொண்ட பள்ளிகள், அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் 6th to 12th தரமான கல்வி வழங்கும் இலவச உறைவிடா பள்ளிகளும், அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை தவிர்க்க மாணவர்களின் பெற்றோருக்கும் மற்றும் அவர்களின் பாதுகாவலருக்கும் மாதம் ரூபாய் 15,000. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்கன்னா அந்த காலேஜுக்காக 20 lakhs வரை கல்வி கடனும், 12th ஐடிஐ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலையில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் ரூபாய் 2,500, வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4,000 வரை உதவித்தொகை வழங்கப்படும். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரமும், 25 lakh ஒர்த் யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதில் புற்றுநோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் இதய அறுவை சிகிச்சை உள்ளடக்கியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் வரை கடன் தள்ளுபடி, 5 ஏக்கர்கள் மேல் இருந்தால் 50% கடன் தள்ளுபடி, குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளருக்கு நேரடியாக ஆண்டுக்கு ரூபாய் 10,000, 100% பயிர் காப்பீடு மற்றும் 5 lakh சோலார் பம்ப் செட்ஸ் அமைத்து தரப்படும் என நம்ம தளபதி விஜய் அவர்கள் அறிவித்திருக்காருங்க. மீனவர்களுக்காக தடைக்கால நிவாரண நிதி ரூபாய் 27,000, பதிவு செய்யப்பட்ட மீனவர்களுக்கு 25 lakhs ஒர்த்து விபத்து காப்பீடும் மற்றும் முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பர் மந்த் 3,000 தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல தேர்தல் அறிக்கையை நம்ம தளபதி விஜய் வெளியிட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் மாதந்தோறும் பல லட்சம் கோடி செலவாகணும் ஒரு பக்கம் விவாதம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் தளபதி விஜய் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி டிவிக்கோட தேர்தல் அறிக்கை தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.